ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பானுஸ் கார்டன் தமிழ். நான் பானு. இன்னைக்கு வீடியோ எதை பற்றினா, இப்போ மழை சீசன் வந்துட்டுருக்கு. இந்த சமயத்தில் வந்து பதியம் செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் செடிகள் வரும். என்ன செடினா, இது வந்து ரோஜா செடி தான் நான் பண்ண போகிறேன். இதில் 3 மெத்தடில் வந்து நான் 3 டைப்ஸ் வந்து பதியம் பண்ணுறேன். ஒன்று வந்து ஏர் லேயரிங் மெத்தடு, இன்னொன்று வந்து பாட் வச்சு அதை செடியை வளர்ச்சி பண்ணுறது, மூணாவது வந்து ஸ்டெம் கட்டிங் வச்சு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்க்குற செடி வந்து பன்னீர் ரோஸ் செடி தான். இது 2 வருஷத்து செடி, நல்ல மெச்சூரான பிளான்ட். இதில் தான் நான் வந்து செடி வந்து ஏர் லேயரிங் பண்ணியிருக்கேன். ஏர் லேயரிங்ன்றது வந்து அது ஒரு பதியம் தாங்க, வேறு எதுவுமே இல்லை. இது வந்து ஸ்கின்னை எடுத்துட்டு, அந்த ஸ்டெம்மோட ஸ்கின்னை எடுத்துட்டு நான் வந்து இதை பதியம் பண்ணியிருக்கேன். இந்த செடி வந்து நான் சம்மரில் தான் பண்ணேன், மே மாதம் தான் பண்ணேன். மே ஜூன் இந்த 2 மாதத்தில் நான் பண்ணதில் வேர் வந்திருக்கான்னு நான் அதை செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ மழை சீசன்றதால நிறைய செடிகள் வந்து பதியம் போடலாம். இந்த மாதிரி மெத்தடில் இல்லாமல் இன்னும் 2-3 மெத்தடில் நான் உங்களுக்கு செஞ்சு காமிப்பறேன். இது பக்கத்துல அதே தொட்டியிலேயே கொடி ரோஸ், அதாவது பட்டன் கொடி ரோஸ், ரெட் கலர் அந்த மல்லிப்பூலாம் வச்சு கட்டுவாங்களா அந்த கொடி ரோஸ். இது டெரஸ்ல வச்சதால எனக்கு ஓவர் ஹீட்ல நிறைய பிரான்ச்சஸ் வந்து போயிடுச்சு. இதை அப்படியே விட்டுட்டோம்னா சுத்தமா அது காஞ்சு போயிடும். அதனால ஒரு 4-5 பிரான்ச்சஸ் அதுல இருக்குது. அதுல இருந்து வளைச்சு இப்ப பாருங்க, அந்த கொடி ரோஸ் வந்து ரொம்ப ஹைட், ஒரு 10 ஃபீட் ஹைட்டுக்கு நல்லா இருக்கு. வளைஞ்சு பக்கத்து தொட்டிக்கெல்லாம் போயிட்டு வளைஞ்சு இருக்குது. அந்த மாதிரி ஒரு மெச்சூரான அந்த கொடி ரோஸை எடுத்து அதையும் நான் பதியம் செஞ்சு காமிக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு திக்கான ஸ்டெம் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டெம்மை வந்து நம்ம அந்த ஸ்கின்னை வந்து எடுத்து விட்டுணும். இந்த மாதிரி ஒரு திக்கான ஒரு மெச்சூர்டான ஒரு பிரான்ச்சஸ் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு சீக்கிரமாகவே வேர் பிடிச்சி வளர ஆரம்பிச்சிடும். அதாவது புதுசாக தழைச்சி புது ஸ்டெம் வருது இல்லையா, சாஃப்ட் ஸ்டெம், அதிலெல்லாம் வந்து போட்டால் சீக்கிரம் நம்மளுக்கு அது வேர் வராது. இந்த மாதிரி மெச்சூர்டான ஒரு ஸ்டெம் எடுத்துக்கோங்க. இப்போ நான் மே மாதம் பண்ணிருக்கேன். அந்த 2 மாதத்தில் 2.5 மாதம் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து கட் பண்ணி பார்க்கலாம். இப்போ மழை வர்றதால நம்ம வந்து இப்போ வச்சா கூட இது துளிர் விட்டுடும். அதனால இதை நம்ம கட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி ஒரு கட்டர் எடுத்துக்கோங்க. இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். கட் பண்ணும்போது அது வந்து ஒரு அன்னியமனாக இருந்தால் நம்மளுக்கு துளிர் வராது, அடிப்படாமல் நம்ம கட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு கட்டர் எடுத்துங்க. இந்த கட்டரால் கட் பண்ணலாம் கூட ஹார்ட்வேர் கடையிலையும் விற்குது, ஸ்டேஷனரி கடையிலையும் விற்கும். இந்த மாதிரி ஒரு பிளேடு எடுத்து நம்ம கட் பண்ணி மே மாதம் சம்மரில் வந்து இந்த மாதிரி ஏர் லேயரிங் பண்ணால் வருமானு நிறைய பேர் டவுட் இருக்கும். அதுவும் வருங்க. நான் அது வந்து அப்போ வெயில் இருக்கிறதால தண்ணி அதில் வந்து படாது. அது எந்த மாதிரி நான் அதுக்கு வந்து தண்ணி விட்டு அது துளிர் விடணுன்றது நான் செஞ்சு காமிக்கிறேன். இது நான் கட் பண்ணி எடுத்த இந்த ஸ்டெம் கட்டிங்கு. இதை வந்து நான் பிரித்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஏர் லேயரிங்க்கு வந்து நம்ம வந்து கோகோ பிட் தான் யூஸ் பண்ணணும். அடுத்தது வந்து உங்களுக்கு எப்படி இந்த ஏர் லேயரிங் பண்ணணுன்றத அதே செடியிலே இன்னொரு பிரான்ச்சஸ்லாம் நான் போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி நான் சுற்றிற 4 சைடுலையுமே இந்த மாதிரி இந்த ஸ்கின்னை வந்து நம்ம எடுத்துடணும். இந்த மாதிரி கட்டரில் பிளேட் இருக்கு இல்லையா, அது வந்து நீட்டாக இருக்கணும், இன்ஃபெக்ஷன் ஆகாமல் அதாவது துரு பிடிக்காத ஒரு பிளேட் வச்சு நம்ம அந்த ஸ்கின்னை எடுத்து விட்டுணும். இது பார்க்கறது ஒரு கோகோ பிட் தாங்க. தண்ணியில் நனைச்சி வச்சிருக்கேன். ட்ரையாக இருக்கிற ஒரு கோகோ பிட் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி தண்ணியில் நனைச்சி ஊற வச்சதை ஒரு கோகோ பிட் எடுத்துக்கணும். இந்த பிழிஞ்ச தண்ணி வர மாதிரி இருக்கணும். இப்போ மழை சீசன் இருக்கிறதால பிரச்சனை இருக்காது, ஏன்னா மழை வந்தால் கூட அது நனைஞ்சிரும். இப்போ நம்ம சம்மரில் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி ஈரமாக இருக்கும்போதே நம்ம வந்து அதை யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஏர் லேயரிங்க்கு இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கவரில், பிளாஸ்டிக் கவரில் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கோகோ பீட்டை மண்ணில் வந்து போடாதீங்க. மண் நம்ம போட்டோம்னா அது வந்து சீக்கிரமாக ஹார்ட் ஆகிடும். என்ன மாதிரி ஒரு கார்டன் சாயில் போட்டால் கூட இந்த மாதிரி ஏர் லேயரிங்க்கு ஹார்ட் ஆகிடும். வெறுமனே கோகோ பீட் வந்து ஈரமாக மண்ணில் நினச்சி இதை வந்து எடுத்து அந்த ஸ்கின் எடுத்த இடத்துல நம்ம வந்து டைட்டாக வச்சு கட்டிடணும். அதாவது டைட்டாக கட்டணும்னா ஓரளவுக்கு கொஞ்சம் ஏர் சர்க்குலேஷன் இருக்கணும். அதாவது நம்ம சம்மர்லலாம் வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு போனால் தண்ணி மேலே விட்டுற தண்ணி வந்து கீழே வரா மாதிரி இருக்கணும். அதில் வச்சிருக்கிற கோகோ பிட்டு மட்டும் வெளியில் வராமல், ஒன்லி தண்ணி இருக்கிற தண்ணி, எக்ஸஸான தண்ணி மட்டும் வெளியே வரா மாதிரி நம்ம கட்டணும். அந்த மாதிரி ஒரு மெத்தடில் நம்ம கட்டினோம்னா இந்த செடிகள் வந்து சீக்கிரமாகவே இந்த வேர் பிடிச்சி வளர ஆரம்பிச்சிடும். வித்தின் வந்து ஒரு 3 to 4 months ஆகுங்க. நான் வந்து ஒரு 2.5 மாதம் தான் ஆச்சு அது அந்த கட் பண்ணி எடுத்தது. இப்போ 2வது உங்களுக்காக இது செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி டைட்டாக கட் பண்ணி விட்டுட்டோம்னா கட்டிட்டோம்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வேர் பிடிச்சிரும். இப்போ வந்து மேலே தண்ணி ஊற்றும் போது மேலே வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இல்லையா, அந்த பாருங்கள், இந்த இடத்துல வந்து நம்ம தண்ணி இல்லாத போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சிரஞ்சு மூலமாக நம்ம தண்ணி விட்டோம்னா அப்படியே இழுத்துக்கிட்டு அது வந்து வளர ஆரம்பிச்சிடும், ட்ரையாக இருக்காது. இந்த மாதிரி தான் நம்ம ஏர் லேயரிங் பண்ணணும். அடுத்தது இப்போ கட் பண்ணி எடுத்தது, இது எவ்வளோ தூரம் வேர் வந்திருக்குன்னு பார்க்கலாம். 2.5 மாதம் தான் ஆச்சு பாருங்கள். இப்போ வந்து ஒரு 2 இடத்துல வளர ஆரம்பிச்சிருக்கு வேர். நான் வந்து ஒரு டவுட்டாக தான் இருக்கும், நிறைய இருக்குமா நினைக்கிறேன். மழை சீசன் வந்து தைரியமாக கட் பண்ணால் கூட வேஸ்ட் ஆகாது அப்படி தான் பார்த்தா 2 இடத்துல வந்து எனக்கு வேர் வந்திருக்குது. இதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஏற்கனவே பாட்டில் மண் இருந்தது, அந்த பாட்டில் வந்து நான்
பாட்டிங் பண்ணிட்டேன். இப்படி தாங்க நம்மக்கிட்ட ஒரு செடி இருக்கும், அந்த செடி வந்து இந்த மாதிரி சம்மர்லையோ இல்லை ஏதோ ஒரு ரீசனுக்காக அது போயிடும். இந்த மாதிரி ஒரே செடி நம்ம நம்பி இல்லாமல் இருக்கும்போது இந்த சீசன் டைமில் இந்த மழை வர டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி ஏர் லைன் பண்ணுறதோ இல்லைன்னா வந்து வேறு எது மூலமாக பதியம் பண்ணி நம்ம செடிகளை வந்து நிறைய மல்டிப்ளை பண்ணி வளர்த்துக்கலாம். மறுபடியும் ஒரே செடியை நம்ம காசு கொடுத்து வாங்காமல் இதை மாதிரி நம்ம பதியம் போட்டு நம்ம வளர்த்துட்டோம்னா நம்மளுக்கு காசு சேவ் பண்ணுவோம். இப்போ நான் வந்து இன்னொரு செடியை வந்து உங்களுக்கு பதியம் போட்டு காமிக்கிறேன். இது வந்து மணல் தாங்க. இப்போ வந்து ரொம்ப ரெட் மண் இல்லைன்னா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி மணலும் கோகோ பீட்டும் கலந்து இப்போ நான் இந்த பாட்டில் தான் எனக்கு அந்த கொடி ரோஸ் செடி இருக்குது. அதிலே வளைச்சி பதியம் போடாமல் நம்ம இந்த மாதிரி ஒரு பாட் வச்சு நம்ம பதியம் போட்டுக்கலாம். அதாவது முக்கியமாக வந்து மணல் நம்ம வந்து சேர்த்துக்கிட்டு மணலும் கோகோ பீட்டும் கலந்துனா சீக்கிரமாகவே இந்த மழை சீசனுக்கு வேர் பிடிச்சி வளர்ந்துருங்க. இது வந்து மினிமம் ஒரு 3-4 மாசமாவது வேர் வருங்க. இது மேலே வந்து ஒரு வெயிட் வச்சுட்டிங்கன்னா அது வந்து எடுத்துகிட்டு வராது. வெயிட் வைக்கிறதுனா இந்த மாதிரி கல் வச்சுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பாட் வச்சுக்கலாம். இந்த பாட்டில் வந்து நம்ம செடி இருக்கிறதால தண்ணி ஊற்றும் போது அதில் வந்து எப்பவுமே ஈரம் வந்து இருக்கும். இந்த வெளியில் வந்து அவுட்லெட் வரும்போது இதனுடைய தண்ணி வந்து இந்த பதியம் போட்ட செடி எடுத்துக்கிட்டு அதில் எப்பவுமே ஈரம் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா சீக்கிரமாகவே வேர் பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து இன்னொரு மெத்தடில் நம்ம பதியம் போட்டு செடிகள் வளர்க்கலாம். இது மாதிரி என்கிட்ட வந்து 4-5 செடிகள் இருக்குதுங்க. இப்போ பார்க்குறது வந்து இந்த செடி வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் பதியம் போட்டு எடுத்து வச்சது. அதாவது பக்கத்து பாட்டுக்கு வந்து நான் வளைச்சி விட்டு நான் இந்த பதியம் போட்டேன். பார்த்தாலே தெரியும், இந்த ஸ்லீப்பிங் லைனில் ஒரு படுத்த வாக்கில் இருக்கு பாருங்களா, இப்படி தான் வளைச்சி விட்டு நான் போட்டது. அது அந்த அப்படியே இருக்குது. நிறைய அதுலேருந்து சைடில் வந்து ஒரு 4-5 கிளைகள் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாகவும் ஒரு 5-6 கிளைகள் வந்திருக்குதுங்க பன்னீர் ரோஸ். இப்போ சீசன்ன்றதால இப்போ நிறைய தளிர்கள் விட்டு இருக்கு. இதுலேருந்து பூக்களும் வரும். இது வந்து 1.5 வருஷத்து செடிங்க. இந்த மாதிரி தான் வந்து நம்ம செடிகளை வந்து ஒரு செடி வச்சுட்டோமா மறுபடியும் பதியம் போடணும். பாருங்க எத்தனை பிரான்ச்சஸ் வந்துருக்கு பாருங்க. படுக்க வாட்டில் இருக்கிறது ஒரு 4-5 ஸ்டெம்ஸ் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டெம் கட்டிங் எடுத்து இந்த கொடி ரோஸே வந்து நான் ஸ்டெம் கட்டிங் எடுத்து வச்சு நான் போட்டிருக்கேன். இது ஒரு 10 நாள் ஆயிடுச்சு. 10 நாளில் இப்போ வந்து இந்த மாதிரி துளிர் விட்டுருக்கு. இதுக்கு மண் வந்து செம்மண்ணும் கோகோ பீட்டு தான் கலந்து வச்சிருக்கேன். வேற எதுவுமே இதுக்கு உரமா எதுவுமே போடலை. இது வளர்றதுக்கு எப்படி 1 மாசம் கிட்ட ஆகுங்க. இது மேலே துளிர்கள் வந்தா கூட அடியில் வேர் வந்து ஃபார்ம் ஆகாது. இது 2-3 மாசம் கழிச்சு தான் இதையும் நம்ம மேலே இலைகள் வந்தா கூட வேர்கள் வந்து கீழே 2 மாசம் ஆகும் வர்றதுக்கு. அதுக்கப்புறமா எடுத்து நம்ம செப்பரேட்டா ஒரு ரீபாட் பண்ணிக்கலாம், வேற ஒரு பாட்டில் வச்சு வளர்த்துக்கலாம். இப்படி தாங்க நம்ம வந்து ஒரு ரோஸ் செடியை வந்து நிறைய செடிகளை வந்து பதியம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தட்ல பதியம் போட்டு நிறைய செடிகளை வளர்த்துக்கலாம். இந்த பதியம் பண்ணதை வந்து இந்த பாட்டில் பதியம் பண்ணது வந்து நிழலில் வச்சுருக்கணும். நிழலில் வந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து துளிர் வந்துடும். நீங்கள் மழை வருதுன்றதுக்காக மழையில் எடுத்து வச்சிங்கன்னா அது பேத்துட்டு வந்துடும் மேலே. அதனால வந்து நீங்கள் போர்ட்டிகோல ஜன்னல் ஷேட்லேயோ வச்சிங்கன்னா உங்களுக்கு துளிர் விட்டுடும். இப்போ 3 மெத்தடில் வந்து நான் வந்து பதியம் செஞ்சு காமிக்கிறேன். இதில் எது உங்களுக்கு பெஸ்ட்டாக ஈஸியாக இருக்குதோ அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.